வணக்கம் விவசாய நண்பர்களே. தற்போது நம்ம எங்கே இருக்கோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சோலார் மூலியமாக இயங்க வரும் பூச்சி விரட்டியை பற்றி தான் தற்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், இந்த பாப்பா வச்சுருக்கிறது தான் சோலார் மூலியம் செயல்படும் பூச்சி விரட்டி கருவி. இந்த கருவி எப்படி என்ன பகலில் பூரா நம்ம வந்து சார்ஜர் எரிக்கும். அதில் பாருங்கள், அந்த அது சுற்றியும் அந்த குடவு மாதிரி இருக்கிறதுல தண்ணீர் விட்டு இதில் வந்து விளக்கெண்ணெய்கள். எதுக்காக விளக்கெண்ணெய் விடுறோன்னா, அந்த எண்ணெய் வந்து சுற்றியும் அந்த தண்ணீரில் விடும் பொழுது பார்க்கும்போது தண்ணீரில் போயிட்டு அது வந்து ஃபுல்லாகவே படர்ந்துருக்கும். இந்த வட்ட வட்டமாக பாருங்கள்லாம், அந்த தண்ணிக்கு மேலே அந்த எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் வந்து படர்ந்துட்டுருக்கு. இந்த ஆமணக்கு எண்ணெய் கூட சொல்லலாம். வந்து அப்படி படர்ந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பூச்சி வந்து அந்த இந்த விளக்கு மூலியமாக எரியப்பட்ட விளக்கு மூலியமாக அந்த பூச்சி வந்து தேடி வரும். அந்த தண்ணியில் வெறும் தண்ணியில் விழுந்தால் கண்டிப்பாக அந்த பூச்சி வந்து மேலே ஏறிட்டு போயிடும். அந்த பூச்சி வந்து எண்ணெயில் விழும் பொழுது அந்த இறக்கைகளை வந்து எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து இது பண்ணுறதுனால அதை விரட்டி வந்து அப்படியே பூச்சி ஒட்டிக்கும். தண்ணியில் அப்படியே முழுகி அதை வந்து பூச்சி வந்து இறந்துடும். இது வந்து நம்ம பார்க்கும்போது இயற்கையான முறையில் வந்து எப்படி பூச்சி விரட்டின்றது தான் இது ஒன்று. பல மெத்தேடுகள் இருக்குது. இதே வந்து பல கம்பெனிகளும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த தகுந்தாற் போல் அந்த கம்பெனியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை செயல்பாடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வெளிச்சத்தை பாருங்கள். அதில் 3 வகையான வெளிச்சங்கள் வந்து கண்டிப்பாக தெரியுது. விவசாயத்திற்கு தீங்கு விளைவிக்க வேண்டிய பூச்சிகள் வந்து இரவில் வைக்கும் பொழுது பார்க்கும்போது இந்த வெளிச்சத்தில் வந்து படும் பொழுது அந்த வெளிச்சத்துக்கு பூச்சி வந்து அந்த தண்ணியில் வந்து விழுந்து விடுது. இது வந்து ஒரு சுலபமான முறை. வந்து நம்மளுடைய விவசாய நிலத்தில் வந்து பார்க்கும்போது ரசாயன உரங்களை வந்து ரசாயன மருந்துகளை வந்து தெளிக்கிறது வந்து கம்மி பண்ணுது. இயற்கையான முறையில் வந்து உணவு பண்டங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு சிறிய சிறிய வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. நோயில்லாத வாழ்வு குறையில்லாத செல்வம். உணவுகளை வந்து மருந்துக்கள் வந்து குறைவாகவே செயல்பட்டு நம்ம இயற்கை முறையில் உணவை வந்து உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் புதிய கண்டுபிடிப்புகளாலும் இப்போ நிறைய பூச்சி விரட்டிகள் மருந்தாக வந்துட்டுருக்கு. இயற்கை முறையில் பூச்சி விரட்டி தான் நம்ம தற்போது இந்த சோலார் மூலியமாக பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த பூச்சி விரட்டியில் பாருங்கள், ஒவ்வொரு பூச்சியாக வந்து விழுந்துட்டுருக்கு. அதை பகலில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் எரிக்கும். பாருங்கள், சிறு சிறு பூச்சிகளாக தான் வந்து விழுந்துட்டுருக்கு. இதனால் என்ன ஒரு பயன் பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது வந்து மருந்தினுடைய செலவுகள் வந்து குறைக்கப்படுகிறது. அதை பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து மேலே தேலிகிட்ருக்கு, பூச்சிகள் வந்து விழுந்துட்டுருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மருந்தினுடைய செலவுகள் குறைக்குது. அதனால் மருந்தினுடைய பயன்பாடுகள் வந்து உணவு மேலே வந்து நிறைய வந்து குறைக்கப்படுகிறது. இதனால் வந்து நம்ம உட்கொள்ளும் உணவில் வந்து நஞ்சில்லா பொருட்களை வந்து சாப்பிடுவதற்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக கண்டிப்பாக இது இருக்குது. நாம் உண்ணும் உணவுன்னு நினச்சி நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக நம்ம கமர்ஷியல் வியாபாரத்துக்காக செய்கிறோன்றதுக்காக கிடையாது. எந்த ஒரு பொருளும் மருந்தினுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் வேணும் கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் தற்போது மாந்தோப்பில் வச்சுருக்கோம். எல்லா விளை நிலங்கள்லையும் வைக்கலாம். நெற்பயிரில் வைக்கலாம், அந்த வெஜிடபிளில் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்கும்போது தீங்கு விளைவிக்க வேண்டிய பூச்சிகள் வந்து இந்த இதில் விழுந்து வந்து பாருங்கள் இறந்து விட்டுருது. நீங்கள் தற்போது நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் தான் நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த முறையை வந்து பயன்படுத்த வேண்டுன்றதுக்காக தான் இந்த பதிவு செய்யும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.